ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா சங்க்ஸ் வறுவல் எப்படி ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் வலிய சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸு. உங்கள்கிட்ட பெரிய சைஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் சுடுதண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றி இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு வேற ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதை வறுக்கிறதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் நம்ம கலந்து வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா அகரோ பிராண்ட்லேருந்து தான். இது கிரானைட் ஃபினிஷிங் நான்ஸ்டிக் கோட்டிங் ஃப்ரை பேன். இதோட சைஸ் 20 சென்டிமீட்டர், கெப்பாசிட்டி 1.1 லிட்டர். இந்த ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக வறுவல் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ரை பேனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி 1, இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மீல் மேக்கரோட சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துருச்சு. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.